தக்ஷன் ஒருத்தன், தக்ஷனுக்கு 27 பெண் குழந்தைகள் பிறந்தார்கள். அந்த 27 பெண் குழந்தைகளையும் சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். அவன் என்ன பண்ணா, சந்திரன் 27 பெண்கள் மீது அன்பு காட்டாம ஒரே ஒரு பெண், அவள் மீது மட்டும் காதல், மற்றவள் மீது மோதல். அப்ப 26 பெண்களும் போய் அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண உடனே, நீ தேய்ந்து ஓய்ந்து வாய்ந்து போக கடவாய் அப்படின்ட்டான். சிவன் என்பது யாருன்னு கேட்டா தங்க கட்டி, முருகப்பெருமான் யாருன்னா ஆபரணம். தங்க கட்டியை காட்டில ஆபரணத்துக்கு பெருமை அதிகம். எனக்கு திருப்புகழ் பாட தெரியாது, கந்தர் அலங்காரம் சொல்ல தெரியாது, முறையா பக்தி பண்ண தெரியாது, என்ன ஏத்துக்கு வரா முருகன்? இந்த ஒரு பாடலை படித்தால் நம்முடைய கர்மா கழிஞ்சிரும். மூச்சு பயிற்சி பண்ண வேண்டியதில்லை, பேச்சு பயிற்சி பண்ண வேண்டியதில்லை, தியான பயிற்சி பண்ண வேண்டியதில்லை, எல்லாமே சேர்ந்த ஒரே பாடல். ஆண்டவன் கொடுத்த உடம்பை நான் வீணே கழித்தேன் என்று சொல்லி திருவண்ணாமலை கோபுரத்தின் மீது ஏறி கீழே குதிச்சு உயிரை விட்டுலான்னு போய் ஜேகே ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீரணிவார் முன் மேவ வராதே வினை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கு கர்மாவை கழிக்கக்கூடிய, கலைக்கக்கூடிய, அழிக்கக்கூடிய கந்தர் அலங்கார பாடலை பற்றி சிந்திக்க போகிறோம். இந்த ஒரு பாடலை படித்தால் நம்முடைய கர்மா கழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில் படுற கஷ்டத்துக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் கர்மா காரணம் அப்படின்னு ஜோசியர்கள் சொல்கிறாங்க. எல்லாமே நம்ம போன ஜென்மத்தை என்ன பாவம் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லுகிறோம். அப்போ அந்த கர்மா என்று சொல்லப்படக்கூடிய முன்வினை போக வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு பாடலை பக்தியோடு பாராயணம் பண்ணினால் முருகப்பெருமானுடைய அருளாலும் சிவபெருமானுடைய அருளாலும் கண்டிப்பாக கர்மா கலையும். அப்பேற்பட்ட ஒரு பாடல் தான் இன்றைய தினம் பாடல். கந்தர் அலங்காரத்திலே முதல் பாடல் இது. பேற்றை தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா, செஞ்சடாட அவிமேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே அப்படிங்கிறது பாட்டு. இது கந்தர் அலங்காரத்தில் முதல் பாடலாக இருக்கிறது. இந்த பாட்டு ஒன்று பாராயணம் பண்ணால் போதும், கண்டிப்பாக நம்முடைய முன்வினை கொஞ்சம் கொஞ்சமாக கழியும். ஏன்னா அருணகிரிநாதருக்கு கழிஞ்சதை சொல்கிறார். நம்ம ஏதாவது சொன்னால் அதுக்கு ஆதாரம் இருக்குதான்னு கேட்போம். அப்படி ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறார். எப்படி? நான் எப்படியோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், திருவண்ணாமலையில் வழி இல்லாத வழியில் போயிட்டு இருந்தேன், எனக்கு தொழுநோய் வந்துருச்சு. அருணகிரிநாதருடைய வரலாறு தெரியும். அருணகிரிநாத பெருமான் சின்ன வயதில் வழி இல்லாத வழியில் போனார், சிற்றின்பத்தில் இருந்தார், அதனால் தொழுநோய் வந்துருச்சு. ஏன் அதுக்கு தொழுநோயின்னு பேர்? எல்லா நோய்களும் அதை கண்டால் தொழும், நீதான் சாமி பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி தொழும். மற்ற நோய்கள்லாம் அமைதியாக இருக்கும். அந்த நோய் வந்து கைகாலில் அழுகி ஆண்டவன் கொடுத்த உடம்பை நான் வீணே கழித்தேன் என்று சொல்லி திருவண்ணாமலை கோபுரத்தின் மீது ஏறி கீழே குதிச்சு உயிரை விட்டுலான்னு போய் குதிக்க போகிறார். குதிக்கும் போது அழகே உருவானவன் தமிழ் முருகன், கந்த கடவுள். தொழுநோய் வந்தவர்களை யாரும் தொடமாட்டார்கள். ஆனால் அழகே உருவான முருகப்பெருமான் கீழே விழக்கூடிய அருணகிரிநாதரை கையில் பூச்செண்டு போல தாங்கி, நீ சாகக்கூடாது, ஆண்டவன் கொடுத்த வாழ்க்கையை நீ அழிக்கக்கூடாது, அரிதறிது மானிடராதல் அரிது, கவலைப்படாத, நான் இருக்கேன்னு சொல்லி முருகப்பெருமானுடைய ஞானவேலினாலே அருணகிரிநாதருடைய நாவிலே ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை எழுதி முத்து முத்தாக பாடுன்னு சொன்ன உடனே கடல் மறை இருந்த வெள்ளமாக முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்திக்குரு வித்துக்குருபரன் எனபோதும் முக்கட்பர மற்குச்சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரு 33 வர்க்கத்தமரர் வடிபேன 10 தலை தத்தக்கணைதோடு மொற்றைக்கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகில் இரவாக பத்தற்கிற தத்தை கடவைய பச்சை புயன் மெச்சத்தகு பொருள் பட்சத்துடன் ரட்சித்திரள்வது ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த நிர்ந்தப்பதம் வைத்து பயிரவி துர்குக்க நடிக்க கழுகுழு கழுதாட திக்குப்பறி அட்டப்பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவரிக்கு திககட என போதே கொத்துப்பறை கொட்டக்களமிசை குக்கு குக்கு குத்திப்புதை புக்கு பிடையன முதுகுகை கொட்பொற்றள நட்பற்றவனரை வெட்டிப்பலி இட்டு குலகிரி குத்துப்பட ஒத்துப்புறவர பெருமாளேன்னு பாடி முடிச்சார். இந்த பாட்டை ஒரு பாட்டை சொன்னா போதும், மூச்சு பயிற்சி பண்ண வேண்டியதில்லை, பேச்சு பயிற்சி பண்ண வேண்டியதில்லை, தியான பயிற்சி பண்ண வேண்டியதில்லை, எல்லாமே சேர்ந்த ஒரே பாடல் முத்தை திரு அப்படிங்கிற பாட்டு. இந்த பாடலை அருணகிரிநாதர் பாடுறார். அது வரைக்கும் புலி விரட்டினாலும் கூட வாத்தியார் வீட்டு பக்கம் போனதில்லை, மழையே பேஞ்சாலும் ஸ்கூல் பக்கம் போனதில்லை. ஆனால் அவர் கடல் மழை திறந்த வெள்ளமாக பாடுகிறார்னு சொன்னால் கர்மாவை கழித்து கந்த பெருமான் அருள் செய்திருக்கிறார்னு அர்த்தம்.
அப்படி சொல்றாரு பாருங்க, பேற்றைத்தவம் சற்றுமில்லாத என்னை. பேற்றைத்தவம் என்ன? போன ஜென்மத்தில் எந்த தவமும் பண்ணல, பதிலாக என்ன பண்ணியிருக்கேன்? பாவம் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கிற என்ன பிரபஞ்சம் என்னும் சேற்றை களிய வழிவிட்டவா, சேத்துல கிடந்த என்ன நல்ல வழியில தூக்கி விட்டுருக்கேன். நான் பூராமே கர்மாக்கள் தப்பா பண்ணி வச்சிருக்கேன், பூராமே தீவினைகள் செஞ்சு வச்சிருக்கேன். முருகா நீ என்ன பண்ணியிருக்க, ஆனாலும் கூட பரவாயில்லன்னு சொல்லி எனக்கு நல்வழியை காட்டியிருக்கேன், ரொம்ப நன்றி முருகா அப்படின்னு சொல்றாரு. பேற்றைத்தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை களிய வழிவிட்டவா அப்படிங்கிறார். அப்படி சொல்லிட்டு எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டா அவருடைய சிவபெருமான சொல்றார். யாரு? முருகப்பெருமானுடைய தந்தையாராக விளங்கக்கூடிய சிவபெருமான சொல்றார். செஞ்சடாடவிமேல், அதாவது அவருடைய சடா முடியில என்னென்ன வச்சிருக்காராம்? ஆற்றை, பணியை, இதழியை, தும்பையை, அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் கிருபாகரனே அப்படி சொல்றாரு பாருங்களேன். என்னென்னவெல்லாம் சிவபெருமான் தலையில் வச்சிருக்காராம்? ஆற்றை 6 வச்சிருக்காரு. பணியை, பணின்னு என்ன? பாம்பு. ஆற்றை, பணியை. அப்புறம் இதழியை, இதழின்னு என்ன? இதழின்னு சொன்னால் கொன்றை மலர்னு பேர். இந்த சித்திரை மாதத்துலாம் மஞ்சள் கலரில் பூத்து குலுங்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் கொன்றைன்னு பேர். சிவபெருமானுக்கு சூட்டக்கூடிய மலர்கள் அது ரொம்ப முக்கியமானது. ஆற்றை, பணியை, இதழியை. அப்புறம் தும்பையை, தும்பப்பூன்னு ஒரு பூ. தும்பப்பூவை யாருமே பயன்படுத்த மாட்டார்கள், அது தும்பப்பூவில் மனமும் கூட இருக்காது. கடவுள் என்ன சொல்கிறாரு? நீ மனமே இல்லாதவனாக இருக்கிறாயா, கொண்டா உன்னை நான் வச்சுக்கிறேன். சரி, அதே மாதிரி அழகே உருவான மனமே வடிவான ஒரு பூ எந்த பூ அப்படின்னு கேட்டால் கொன்றை மலர். கொன்றை மலரையும் வச்சுக்கிறார். அதாவது கொன்றை மலரையும் வாசமுள்ள கொன்றை மலரையும் வைத்துக்கிறார், வாசமே இல்லாத தும்பை மலரையும் வைத்துக்கிறார். இப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? எனக்கு திருப்புகழ் பாட தெரியாது, கந்தர் அலங்காரம் சொல்ல தெரியாது, முறையாக பக்தி பண்ண தெரியாது, என்ன ஏற்றுக்கு வரா முருகன் அப்படின்னு கேட்டால் ஏற்றுக்கொள்ளுவார் என்பதை இந்த பாட்டில் சொல்கிறார். ஆற்றை, பணியை, இதழியை, தும்பையை, அம்புலியின் கீற்றை. இன்னொன்று எக்ஸாம்பிள் சொல்கிறார். அம்புலின்னு என்ன? அம்புலின்னு சொன்னால் சந்திரன், சந்திரனுடைய கீற்று. சந்திரன் 3 கலையாக இருக்கிற மாதிரி சின்ன பிறை தான் சிவபெருமானுடைய தலையில் இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டால் தக்ஷன் ஒருத்தன், தக்ஷனுக்கு 27 பெண் குழந்தைகள் பிறந்தார்கள். அந்த 27 பெண் குழந்தைகளையும் சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். அவன் என்ன பண்ணா, சந்திரன் 27 பெண்கள் மீது அன்பு காட்டாமல் ஒரே ஒரு பெண், அவள் மீது மட்டும் காதல், மற்றவள் மீது மோதல். அப்போ 26 பெண்களும் போய் அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண உடனே நீ தேய்ந்து ஓய்ந்து மாய்ந்து போக கடவாய் அப்படின்ட்டான். எப்படி? தேய்ந்து ஓய்ந்து மாய்ந்து போக கடவாயின்னு. ஒவ்வொரு கலையாக சந்திரன் தேஞ்சுக்கிட்டே இருக்கான். பிரம்மா கிட்ட போய் விழுறான், விஷ்ணு கிட்ட போய் எல்லார்கிட்டையும் விழுந்து யாரும் காப்பாற்றல. கடைசியில் 3 கலையாக இருக்கிறான். 3 நாளில் அழிஞ்சிருவான். அப்படி இருக்கும்போது சிவபெருமானுடைய அடியில் போய் விழுந்தான். அடியில் விழுந்தவனை அடியிலேயே வைக்காம மடியிலும் வைக்காமல முடியில வைத்தார் சிவபெருமான். அப்போ நாம் எவ்வளவோ தப்பு செய்து நாம் சாபம் பெற்று சிவபெருமானுடைய காலிலே விழுந்தாலும் முடியிலே வைத்து கொண்டாடுவார் என்பதற்கான பாட்டு இந்த பாட்டு. ஆற்றை, பணியை, இதழியை, அம்புலியின் சொல்றாரு பார்த்தீங்களா. குறிப்பாக அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் யார்? சிவபெருமான். அவருடைய மகனாக நீ கிருபாகரனாக இருக்கிற. சிவபெருமான் வேறு முருகப்பெருமான் வேறுன்னு நினைக்கவே கூடாது. சிவபெருமான் வேறு முருகப்பெருமான் வேறுன்னு நினைத்ததால தான் சூரன் சம்ஹாரம் செய்யப்பட்டான். சிவன் என்பது யாருன்னு கேட்டா தங்க கட்டி, முருகப்பெருமான் யாருன்னா ஆபரணம். தங்க கட்டியை காட்டில் ஆபரணத்துக்கு பெருமை அதிகம். அறுமுக சிவன் தான் முருகப்பெருமான். சிவபெருமானுக்கு 5 முகங்கள், முருகப்பெருமானுக்கு 6 முகம். அந்த 6 முகத்தை கும்பிட்டிங்கன்னா வாழ்க்கையில் எப்பவும் 7 முகம்தான். அதனால் இந்த ஒரு பாட்டை படித்தால் கண்டிப்பாக முன்னை வினை அழிந்து நல்வாழ்வு கிடைக்கும் என்பது திண்ணம். எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் சைவ சித்தாந்தம்னு சொல்கிறாங்க. சைவ சித்தாந்தம்னு என்னென்னா அது பெரிய 14 சாஸ்திரங்கள் சொல்கிறாங்க. சுருக்கி ஜூஸாக புழிஞ்சு சாறு புழிஞ்ச எசன்ஸாக நிற்கிறது பதி பசு பாசம். என்ன சார் ரொம்ப இதாக போகிறீங்களே அப்படின்னு கேட்டால் புரிகிற மாதிரி சொல்கிறேன். சிவன் கோயிலுக்கு போகிறீங்க, சுற்றி வர்றீங்க. சுற்றி வர்றம்போது தெற்கு பார்த்து ஒரு கடவுள் இருப்பார். அவருக்கு பேர் என்ன? குரு பகவானா? தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்திக்கும் குரு பெயர்ச்சிக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி பல கோயில்கள் அப்படி பண்ணிட்டாங்க. தட்சிணாமூர்த்திங்கிறது தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய சிவபெருமான், ஸ்ரீகண்ட ருத்ரர்னு பேர். குரு பெயர்ச்சி யாருக்குன்னு கேட்டால் நவகிரகத்தில் வடக்கு பார்த்துருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு தான் குரு பெயர்ச்சியை ஒழிய குரு பெயர்ச்சி அன்னைக்கு நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு போய் கொண்டல் சுண்டல் மாலை போடுறது, மஞ்சளில் வஸ்திரம் சாத்தினா எந்த பாவமும் போகாது. அவர் சிவபெருமான், அதாவது தெற்கு நோக்கிய கடவுள், தென்முக கடவுள். அவரை பார்த்தீங்கன்னா கீழே 4 முனிவர்கள் இருப்பார்கள். சனகாதி முனிவர்கள்னு 4 பேர் இருப்பாங்க. தாடி வச்சுக்கிட்டு வயசானவங்களும் இருப்பாங்க. சிவபெருமான் இளமையாக இருப்பார். அவர் கையில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார்னா இப்படி ஒரு முத்திரை வச்சுருப்பார். பார்த்துருப்பீங்கன்னா இதுக்கு பேர் சின்ன முத்திரைன்னு பேர். அவங்க நிறையா படித்தாங்க. அந்த 4 பேரும் படித்து மனம் அடங்கலை. என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது அமைதியாக பாடம் சொன்னார் எல்லாம் உள்ள சிவபெருமான். இப்படி
இந்த 3 விரல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 விரலும் ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு பாசமாக இருக்குது. இந்த 3ஓட சேர்த்து இந்த உயிர் இருக்குது, நம்ம இருக்கோம், பசுவாக இருக்கக்கூடிய நாம் இந்த பாசத்தோடு நீங்கள் சேர்ந்துருக்கிறோம். இந்த பாசத்தை விட்டுட்டு, அதாவது ஆசை, பொறாமை இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் விட்டுட்டு இந்த ஆன்மா ஆண்டவனை சேர்வது தான் சின்முத்திரை. இதுதான் சைவ சித்தாந்தம். இந்த பாட்டை பாருங்க, அதைத்தான் நம்ம தட்சிணாமூர்த்தி கையில் வச்சு சொல்கிறார். அருணகிரிநாதர் பெருமான் விளக்கமாக சொல்கிறார். பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை களிய வழிவிட்டவா. பிரபஞ்ச சேரு, அப்படி பிரபஞ்சம்ங்கிறது ஒரு சேரு. அந்த சேரு எது? பாசம். அந்த பாசத்தை விட்டாச்சு. எண்ணெய் அப்படிங்கிறது ஆன்மா விட்டுட்டு ஆண்டவனை அடைந்து விட்டார் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த ஒரு பாடலை படித்தால் அந்த சேற்றை விட்டுவிட்டு ஆற்றின் மூலமாக கழுவிக்கொண்டு ஆண்டவனுடைய திருவடி அடையலாம். ஆற்றிலே கழுவுவதற்காக நல்ல ஆறு எந்த ஆறுன்னு கேட்டால் சிவபெருமானுடைய தலையில் வரக்கூடிய கங்கை ஆறு. அந்த கங்கை ஆற்றில் குளித்த மற்றும் குடித்த பலனை கொடுக்கக்கூடியது அற்புதமான இந்த கந்தர் அலங்கார பாடல். இந்த ஒரு பாடலை படியுங்கள். என்ன பாட்டு? பேற்றை தவம் சற்றுமில்லா அப்படிங்கிற ஒரு பாட்டை படித்தால் முன்வினை போகும், கங்கையில் குளித்த அற்புதமான ஒரு பலனை தரக்கூடிய பாடல் இந்த பாடல். ஒரு முறையாவது படியுங்கள். கண்டிப்பாக நம்முடைய மனக்கவலையை மாற்றுவான் அந்த மாலோன் மருகன் மன்றாடி மைந்தன் வானவர்க்கு மேலான தேவன் என்று சொன்னால் அது மிகையல்ல. இப்படியாக நாம் கந்தர் அலங்காரத்தை நாள்தோறும் படிப்போம். வாழ்க்கையிலே முருகப்பெருமான் எப்படி அலங்காரமாக இருக்கிறானோ அதை போல நாமும் வாழ்க்கையில் அலங்காரம் செய்து கொண்டு அழகாக எழில்மயமான வாழ்க்கையை நாம் எய்துவோம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த பாடல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், பார்த்து படித்துக் கொள்ளலாம். JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.